இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நியூ டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னா புதிய முன்னேற்றங்கள் ரைட்டா, புதிய வளர்ச்சி. டெவலப்மெண்ட்னா வளர்ச்சி ரைட்டா, புதிய வளர்ச்சி. எப்போது இந்த 1990s அண்டு த 20th செஞ்சுரி, அப்போ 1990களில் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் ரைட்டா, அண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டு மற்றும் 1990 வருடங்களில் ரைட்டா. அப்போ டூரிங் த 1990s அப்படின்னா டூரிங்னா அந்த சமயத்தில், எந்த சமயத்தில் 1990ஆம் ஆண்டு சமயத்தில், அலாங் வித் த ஃபால் ஆஃப் த சோவியத் யூனியன், அலாங் வித் அதோட சேர்த்து, எதோட சேர்த்து, த ஃபால் ஆஃப் த சோவியத் யூனியன், சோவியத் யூனியன் கீழே விழுந்ததின் காரணமாக, அதை சோவியத் யூனியன் வந்து வல்லரசு நாடு, அமெரிக்கா வல்லரசு நாடு. அப்போ ஃபால் ஆஃப் சோவியத் யூனியன்னா வல்லரசு நாட்டிலேருந்து கீழே போயிடுச்சு, அந்த நாடு தோற்று போச்சு ரைட்டா. சண்டையில் இல்லை, எக்கனாமிக்கில் தோற்று போச்சு ரைட்டா. அதனால தான் ஃபால் ஆஃப் சோவியத் யூனியன் அர்த்தம். சோவியத் ரஷ்யா தான் சோவியத் யூனியன் சொல்லுவாங்க, யூஎஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க, ரஷ்யான்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று தான். அப்போ இந்த காலகட்டத்தில் 1990 ரஷ்யா வீழ்ச்சி அடைந்தது ரைட்டா. அந்த நேரத்தில்னு சொல்கிறான், டூரிங் த 1990s அலாங் வித் த ஃபால் ஆஃப் த சோவியத் யூனியன் அப்படின்னு. அந்த சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைந்த சமயத்தில் ஏ நியூ குளோபல் எக்கனாமிக் ஆர்டர் அப்படின்னா ஒரு புதிய பொருளாதார ஒழுங்கு ரைட்டா. அந்த சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைந்த சமயத்தில், டூரிங்னா அந்த சமயத்தில், அது 1990களில் ஏ நியூ புதிதான குளோபல் எக்கனாமிக் ஆர்டர் அப்படின்னா, குளோபல்னால் உலகளாவிய பொருளாதார ஒழுங்குனா ஒரு ஆர்டர்னு சொன்னால் இதை செய்யணும், அதுக்கடுத்து அதை செய்யணும், அதுக்கடுத்து இதை செய்யணும். நம்ம ஒரு ஆர்டர் பண்ண மாதிரி தமிழ் படிக்கணும், அப்புறம் இங்கிலீஷ் படிக்கணும், அப்புறம் மேத்ஸ் படிக்கணும்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஒரு புதிதான ஏன்னா குளோபல் எக்கனாமிக் ஆர்டர், உலகளாவிய பொருளாதார ஆர்டர் நிறுவப்பட்டது. அதாவது நிறுவப்பட்டுன்னு போடலை, அது செய்ய போகிறான்னு அர்த்தம். எமர்ஜின்னு தான் போட்டிருக்கான் பாரு, எமர்ஜின்னு வந்தது, நுழைந்தது ரைட்டா. எப்படி எமர்ஜின் என்னது, வெளிப்பட்டது அப்படின்னா. அப்போ எது அந்த பொருளாதார ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்டு குளோபலைசேஷன். இதுதான் அந்த பொருளாதார உலகளாவிய பொருளாதார ஆர்டர்னால் ஒழுங்குன்னு அர்த்தம். அப்போ லிபரலைசேஷன் என்னது, அதாவது தாராளமயமாக்கல். அப்போ ப்ரைவேட்டைசேஷன் என்னது, தனியார் மயமாக்கல். அண்டு குளோபலைசேஷன் என்னது, உலகமயமாக்கல். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரைட்டா. அப்போ இந்த மூன்றும் தான் குளோபல் எக்கனாமிக் ஆர்டர்ன்றது ஒரு புது குளோபல்னால் உலகளாவிய பொருளாதார ஒழுங்குல வந்தது, வெளிப்பட்டது. இந்த பார்த்துக்கோ, ஏ நியூ குளோபல் ஆர்டர் எமர்ஜிடு அப்படின்னா இந்த புதிய பொருளாதார ஒழுங்கு எமர்ஜின்னு வெளிப்பட்டது ரைட்டா. எமர்ஜி வெளிப்பட்டது. எது வெளிப்பட்டது, வித் த சப்போர்ட் ஆஃப் வெஸ்டர்ன் பவர்ஸ். வித் த சப்போர்ட்னா அவர்களின் உதவியோடு, வித் த சப்போர்ட்னா உதவியோடு. யாரோட உதவியோட, வெஸ்டர்ன் பவர் மேற்கத்திய நாடுகளின் உதவியோடு அர்த்தம். வெஸ்டர்ன் பவர்னா சக்தி, யாரோட சக்தி, மேற்கத்திய சக்தின்னு அர்த்தம். என்ன மீனிங் இதில், மேற்கத்திய நாடுகளின் உதவியோடுன்னு அர்த்தம். அதனால் உதவியோடு இந்த உலகத்தில் புதியதாக ஒரு எக்கனாமிக் பொருளாதார ஆர்டர் ஒழுங்கு உருவாக்கப்பட்டது ரைட்டா. அப்போ எப்போ ரஷ்யா கீழே விழுந்துச்சு பொருளாதாரத்தில், அப்போ இந்தியா என்டர்ட், அந்த நேரத்தில் இந்தியா நுழைந்தது ரைட்டா. இந்தியா என்டர்ட்னா நுழைந்தது. எதில் நுழைந்தது, இந்தியா என்டர்ட் இன்டு பேக்ஸ், ஒரு பேக்ஸ்னா ஒப்பந்தங்களில் நுழைந்தது ரைட்டா. பேக்ஸ்னா ஒப்பந்தம் போட்டுக்கோ, ஒரு பை ரைட்டா. அப்போ சில ஒரு 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 பேக்ட்னா ஒரு பை மாதிரி ரைட், பைக்குள்ளே இருக்க பொருள்கள்லாம் சேர்த்து தான் பையின்னு வருது. அதாவது இந்தியா என்டர்ட், இந்தியா நுழைந்தது இன்டு பேக்ட்னா ஒரு ஒப்பந்தத்தில் நுழைந்தது. யார் கூட, வித் குளோபல் எக்கனாமிக் ஃபார்ம். அப்போ குளோபல் என்னது, உலகளாவிய பொருளாதார, நல்லா பார்த்துக்கோங்க, உலகளாவிய பொருளாதார ஃபார்ம்னு என்னது, ஒரு மன்றம். அங்கே என்ன போட்டிருந்தேன், உலகளவிய ஒழுங்குன்னு போட்டிருந்தேன். ஒழுங்குன்னு 3 தான் ஒழுங்கு, இங்கே மன்றம்னு போடுறோம். உலகளவிய பொருளாதார மன்றம்னா ஒரு அமைப்புன்னு அர்த்தம் ரைட்டா. அதில் நுழைந்தது இந்தியா என்டர்ட் இன்டு பேக்ஸ்னு ஒப்பந்தத்தில் நுழைந்தது வித் குளோபல் எக்கனாமிக் ஃபார்ம். அப்படின்னு இந்த குளோபலில் உலகளாவிய பொருளாதார மன்றத்தில் நுழைந்தது. அது என்ன மன்றம்னா கேட் அப்படின்றான். அதுக்கு மீனிங் என்னது, GATTன்றான். GATTன்னு என்னது, அதோட மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்டு ட்ரேட். பொதுவான ஒப்பந்தங்கள், ஜெனரல் அக்ரிமெண்ட் பொதுவான ஒப்பந்தங்கள். ஆன் டேரிஃப் அண்டு ட்ரேட்னா டேரிஃப்னு என்னது, வரி மற்றும் வணிகத்தில் ரைட்டா. சுங்கவரி, டேரிஃப்னா சுங்கவரி மற்றும் வணிகத்தில். இதுதான் அந்த மன்றத்தோட விளக்கம் ரைட்டா.
அண்டு மேலும் என்டர்ட் இன்டு பைலேட்ரல் ட்ரைலேட்ரல் மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னா மேலும் இந்தியா நுழைந்தது. எதில் நுழைந்தது? என்ட்ரட்னா நுழைந்ததுன்னா உள்ளே போய் நுழைகிறது, அதில் இன்வால்வ் ஆனது, செயல்பட்டதுன்னு அர்த்தம். மேலும் என்டர்ட் நுழைந்ததுன்னா செயல்பட்டதுன்னு அர்த்தம். இதில் செயல்பட்டது இன்டு பைலேட்ரல். பைலேட்ரல்னால் இந்த உலகத்தில் ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. வெறும் ஒரு நாடுகளோட ஒப்பந்தம் பண்ணால் அதுக்கு பேர் பைலேட்ரல். அந்த ஒப்பந்தத்தில் செயல்பட்டது. பைலேட்ரல் இந்த இந்தியா இன்னொரு நாடு ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க, அப்போ அந்த ஒப்பந்தத்தில் செயல்பட்டது. அதேமாதிரி ட்ரைலேட்ரல் அப்படின்னா 2 நாடுகள், இந்தியாவோட சேர்த்து இன்னும் 2 நாடுகள், அப்போ 3 நாடுகளோட ஒப்பந்தம் செய்தது. அடுத்து மல்டிலேட்ரல் பல நாடுகளோட ஒரே ஒப்பந்தம் செய்தது. அப்போது அக்ரிமெண்ட்டும் ஒப்பந்தங்கள். இந்த ஒப்பந்தங்கள் 3 வகையாக செய்தது. பைலேட்ரல், ட்ரைலேட்ரல் அண்டு மல்டிலேட்ரல். இந்தியா நுழைந்ததுன்னா இந்தியா செய்தது இன்ட்டு பைலேட்ரல் ஒப்பந்தம் செய்தது, ட்ரைலேட்ரல் ஒப்பந்தம் செய்தது. பைலேட்ரல் அப்படி போய் லாஸ்ட்டில் அக்ரிமெண்ட் இருக்குல்ல அதோட சேரும். ட்ரைலேட்ரல் லாஸ்ட்டில் அக்ரிமெண்ட் இதோட சேரும். மல்டிலேட்ரல் சேரும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு இந்த ஒப்பந்தங்களில் நுழைந்தது. இட்ஸ் நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரிசல்டட் இன் இன்டிமிடேட்டரி ரியாக்ஷன்ஸ் ஃப்ரம் த வெஸ்டர்ன் வேர்ல்டு அப்படின்னா. அப்போ இதனோட இந்தியா நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது அணு ஆயுத பரிசோதனை செஞ்சதில்லை, வெடிகுண்டு. அது ரிசல்டட், அதன் முடிவில் என்னாச்சுன்னா இந்தியாவுக்கு இட்ஸ்னு எதை குறிக்கிறது? இந்தியாவை குறிக்கிறது. இட்ஸ் நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்ட், நியூக்ளியர்னா அணு ஆயுத பரிசோதனைகள். ரிசல்டட் முடிவில் என்ன வந்துச்சு இந்தியாவுக்கு? இன்டிமிடேட்டரி அப்படின்றான். அப்போது இதில் முடிவில் என்ன வந்துச்சு? இன்டிமிடேட்டரின்னு சொன்னால் மிரட்டல்கள் வந்ததுன்னு அர்த்தம். இன்டிமிடேட்டரி ரியாக்ஷன் அப்படின்னா மிரட்டல் வந்தது. மிரட்டல் அதாவது ரியாக்ஷன். இன்டிமிடேட்டரின்னு என்னது? இன்டிமிடேட்டரி அப்படின்னு சொன்னால் ஒரு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இன்டிமிடேட்டரி ரியாக்ஷனா மிரட்டல் செயல். ரைட்டா? இன்டிமிடேட்டரி மிரட்டல், ரியாக்ஷன் மிரட்டல் செயல் விடுக்கப்பட்டது இந்தியாவுக்கு. எங்கேருந்து? ஃப்ரம் த வெஸ்டர்ன் வேர்ல்டு. வெஸ்டர்ன் வேர்ல்டுனா மேற்கத்திய உலகம். மேற்கத்திய உலகம்னா அது மேற்கத்திய நாடுகள். ரைட்டா? இந்த அமெரிக்கா, பிரிட்டன் இவங்கள்டிருந்து மேற்கத்திய நாடுகள்கிட்ட இந்தியாவுக்கு ஒரு மிரட்டல் வந்தது. இட்ஸ் நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யக்கூடாதுன்ற ஒரு மிரட்டல் வந்தது. அதான் தான் போட்டோம். இட்ஸ் நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்ட்னா இந்தியாவின் நியூக்ளியர் அணு ஆயுத பரிசோதனைகள் செய்ததுனால முடிவில் என்ன வந்துச்சு? ரிசல்டட், அதன் முடிவில் என்ன வந்தது? இன்டிமிடேட்டரி ரியாக்ஷன் மிரட்டல் செயல்கள் வந்தது. எங்கேருந்து? ஃப்ரம் த வெஸ்டர்ன் வேர்ல்டுலேருந்து இந்தியாவுக்கு மிரட்டல்கள் செயல்கள். வெஸ்டர்னாலே அவங்க தான் யூரோப் கண்ட்ரிஸ் அண்டு அமெரிக்கா, பிரிட்டன், கனடா இதெல்லாம். நெக்ஸ்ட்டு திஸ் ஷிஃப்ட்ஸ் இன் இந்தியா பாலிசி மேனிஃபெஸ்டட் இன் வேரியஸ் வேஸ் சச்சஸ் அப்படின்றான். இது ஷிஃப்ட்ஸ் அப்படின்னா மாறுகிறது. ரைட்டா? இது மாறுகிறது. எது மாற்றியது? எதை மாற்றியது? திஸ்னா இவைகள், இந்த மாதிரி செயல்பாடுகள். திஸ் ஷிஃப்ட்ஸ்னா மாற்றியது. எதை மாற்றியது? இந்தியாஸ் பாலிசி மேனிஃபெஸ்டோ, இந்தியாவுடைய கொள்கைகளை மாற்றியது. மேனிஃபெஸ்டட் அப்படின்னா என்னது? அதாவது வெளிப்படுத்தப்பட்டது. இந்தியாவின் இது இந்த மாதிரி செயல்கள் ஷிஃப்ட்ஸ்னா மாறியது. இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கையில் மாற்றங்கள் உண்டாக்கி மேனிஃபெஸ்டோன்னு வெளியிடப்பட்டது. அதான் வெளிப்பட்டது. எதில்? இன் வேரியஸ் வேஸ் பல வழிகளில், சச்சஸ் கீழ்கண்ட மாதிரி. இன் வேரியஸ் வேனா பல வழிகளில், சச்சஸ்னு கீழ்கண்ட இதிலெல்லாம் மாற்றங்கள் இந்தியா ஏற்படுச்சு. அதான் சொல்கிறேன். திஸ் ஷிஃப்ட்ஸ்னு இது மாற்றியது. எதை மாற்றியது? இன் இந்தியாஸ் பாலிசி இந்தியா வெளியிட்ட கொள்கைகளை மாற்றியது. இந்தியாஸ் பாலிசி மேனிஃபெஸ்டோன்னு சொன்னால் மேனிஃபெஸ்டோன்னா வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னா இந்தியாவின் கொள்கை வெளிப்படுத்தப்பட்டது. அதில் சில மாற்றங்கள் இருந்தது. அந்த மாற்றங்களை கீழ்கண்டவாறு பார்க்கிறோம். இன் வேரியஸ் வேஸ்னால் பல வழிகள் மாற்றங்கள் ஏற்பட்டன. சச்சஸ் உதாரணமாக. அப்போ உதாரணமாக என்னென்னா பெட்டர் ரிலேஷன்ஸ் வித் சீனா அப்படின்னா நல்ல உறவுகளை சீனா கூட வைத்திருந்தது. பெட்டர் ரிலேஷன் வித் சீனா அப்படிங்கிற அதில் உதாரணம் என்ன சொல்கிறான்? த லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்றான். த லுக் ஈஸ்ட் பாலிசின்னு சொன்னது என்னென்னா இந்தியாவின் ஈஸ்ட் என்னது? கிழக்கு நோக்கிய பார்வை. கிழக்கு நோக்கிய பார்வை அப்படின்ற சொல்லலாம். ரைட்டா? இந்த ஒரு கொள்கை த லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னா லுக்னா இந்த இந்தியாவின் கிழக்கு நோக்கிய, ஈஸ்ட்னா கிழக்கு நோக்கிய, லுக்குனா நோக்கிய, ஈஸ்ட்னா கிழக்கு நோக்கிய பாலிசி அப்படின்னா கொள்கைகள். அப்போ கிழக்கு நோக்கிய கொள்கைகள், இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கைகள் மூலமாக, கிழக்கு நோக்கினா அவங்க கிழக்கு சைடில் தான் இருக்காங்க சீனாக்காரங்க, அதனால் கிழக்கு நோக்கிய கொள்கைகள்னு அர்த்தம். அந்த கொள்கைகள் மூலமாக நல்ல உறவை சீனா கூட வளர்த்து கொண்டது. அப்போ நெக்ஸ்ட்டு த செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் இன் பொக்ரான் அப்படின்னா இரண்டாவது அவன் என்ன தான் மிரட்டல் விட்டாலும்
மொதல் நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பொக்ரானில் வச்சோம். இப்போ ரெண்டாவது இந்தியா வைக்குது. த செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் இன் பொக்ரான் எப்போ 1998 இன் ராஜஸ்தான். பொக்ரான் ராஜஸ்தான் தான் இருக்குது. ராஜஸ்தானில் ரெண்டாவது நியூக்ளியர் டெஸ்ட், ரெண்டாவது அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டது 1998. அடுத்து டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல். அப்போ டிஃபென்ஸ்னால் பாதுகாப்புக்கு தேவையான தளவாடங்கள். ப்ரொக்யூர்மெண்ட்னா கொள்முதல் செய்தல், வாங்குதல். புரிஞ்சுதா? ப்ரொக்யூர்மெண்ட் என்னது? வாங்குதல், கொள்முதல் செய்தல். அப்போ டிஃபென்ஸ் என்னது? பாதுகாப்புக்காக வேண்டி, இராணுவத்துக்கு பாதுகாப்புக்காக வேண்டி கொள்முதல் செய்தல். கொள்முதல் வாங்குதல். எங்கே? கொள்முதல் செய்யும் உறவின் முறை, உறவுகளை வைத்து கொண்டது. யார்? ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல். இஸ்ரேலுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சு பாதுகாப்பு சாதனைகளை கொள்முதல் செய்தது. ப்ரிக்யூர்மெண்ட்னா கொள்முதல் வாங்கியதுன்னு அர்த்தம். டிஃபென்ஸ்னால் பாதுகாப்பு சாதனங்கள் கொள்முதல் செய்தது. யார் கூட? இஸ்ரேல்கிட்டருந்து வாங்கிச்சு. வித் ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல தொடர்பை வைத்துக்கொண்டு, நல்ல ஒரு தொடர்பை வைத்துக்கொண்டு இஸ்ரேல்கிட்டருந்து பாதுகாப்பு சாதனங்களை இது வாங்கியது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் 3வது முடிஞ்சா. 4வதாக எனர்ஜி டிப்ளமேசி வித் அரேப் கண்ட்ரீஸ் அண்டு ஈரான். அப்போ எனர்ஜி டிப்ளமேசி என்னது? ஆற்றல். எனர்ஜின்னு என்னது? ஆற்றல். இப்போ எனர்ஜி டிப்ளமேஷனா அது ஆற்றல்னு சொல்லுவாங்க. டிப்ளமேஷன் என்னது? தூதரகம் மூலமாக. ரைட்டா? டிப்ளமேட்னு சொல்கிறாங்களா? டிப்ளமேட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐஎஃப்எஸ் படிக்கணும்னா நீங்கள் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணணும். யூபிஎஸ் தான் ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ். ஐஎஃப்எஸ் பாஸ் பண்ணவங்க பூரா அந்த 3 பாஸ் பண்ணியாச்சுன்னு நீ ஐஎஃப்எஸ்க்கு போய்க்கலாம். அவங்கள வெளிநாட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வெளிநாடு எந்த நாட்டில் வேணாலும் வேலை வைப்பாங்க, சொல்ல முடியாது. அதாவது தூதரகங்களாக இருப்பாங்க, அதில் போய் அம்பாசிடராக இருப்பாங்க. அப்போ எனர்ஜி டிப்ளமேசி அப்படின்னு, எனர்ஜின்னு ஆற்றல், தூதரகங்கள் மூலமாக டிப்ளமேசி வித் அரேப் கண்ட்ரிஸ் அண்ட் ஈரான். வித் அரேப்னா அரேப் நாடுகள் மற்றும் ஈரான் கூட எனர்ஜி ஆற்றல் டிப்ளமேசி அப்படின்னா ஆற்றல், இன்னும் எனர்ஜினா ஆற்றல். டிப்ளமேசினா தூதரகங்கள் மூலமாக முடிவெடுக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு அக்ரீயிங் டு யூஎஸ் நியூக்ளியர் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றான். அப்போ அக்ரியிங்னா ஒத்துக்கொண்டது. எதற்கு ஒத்துக்கொண்டது? இந்தியா ஒத்துக்கொண்டது. அக்ரியிங்னா ஒத்துக்கொண்டது. எதற்கு ஒத்துக்கொண்டது? யூஎஸ் நியூக்ளியர் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறான். அப்போ யூஎஸ் நியூக்ளியர்னு என்னது? அணு. ரைட்டா? யூஎஸ்னா அமெரிக்காவை குறிக்கிறது. அப்போ அமெரிக்காவின் அதாவது அணு. ரைட்டா? அணுசக்தி நிறுவனம் அணுசக்தின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நியூக்ளியர் ஏவுகணை, மிசைல்னா ஏவுகணை பாதுகாப்பு திட்டம். அமெரிக்காவின் அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தில் இந்தியா அமெரிக்காவின் அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை இந்தியா ஒத்துக்கொண்டது. அக்ரியிங்னா ஒத்துக்கொண்டது. எதற்கு? யூஎஸ் நியூக்ளியர் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா அமெரிக்காவின் அணு மிசைல்ஸ் ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை ஒற்றுக்கொண்டது. 5வதாக இந்தியாஸ் ஓட் எகெனிஸ்ட் ஈரான் அட் த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. அப்போ இந்தியா ஓட் அளிச்சிச்சு. ஈரான் அணு ஆயுதத்தை வச்சிருக்கணுமா வச்சிருக்கக்கூடாதா என்பதை பற்றி ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. அதில் இந்தியா ஈரானுக்கு எதிர்த்து தான் ஓட்டு போட்டுச்சு. ரைட்டா? அப்போ நல்லா பாருங்கள், அதை எழுதுறான். அதாவது இஷ்டத்துக்கு வச்சிருக்க முடியாது, அங்கே ஓட்டெடுப்பு நடத்துவாங்க உலக லெவலில். அப்போ இந்தியாவோட ஓட்டு யாருக்கு விழுந்துச்சு? எகெனிஸ்ட் ஈரான். ஈரானுக்கு எதிர்த்தால் விழுந்துச்சு. ஈரானை வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாஸ் ஓட் எகெனிஸ்ட் ஈரான். எதில்? ஈரானை எதிர்த்து இந்தியா ஓட்டு அளிச்சிச்சு. எதுக்கு? அடுத்த இன்டர்நேஷ்னல் உலகளாவிய, அதாவது சர்வதேச அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்கிறான். அணுசக்தி நிறுவனம். அதாவது அட்டாமிக்னா அணு, எனர்ஜினா அணு ஆற்றல்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஆற்றல்னு சொல்லலாம், சக்தின்னு சொல்லலாம். ஏஜென்சின்னு நிறுவனம். அப்போ இந்த அணுசக்தி நிறுவனத்தில் உலகளாவிய, அதாவது இன்டர்நேஷ்னல் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் இந்தியா ஈரானுக்கு எதிர்த்தால் ஓட்டு அளித்தது. அப்போ நெக்ஸ்ட்டு இந்தியா இந்த ரீசர்ஜென்ட் 21st செஞ்சுரி அப்படிங்கிறான். அப்போ ரீசர்ஜென்ட் என்னது? மறுமலர்ச்சி அடைந்தது. ஃப்ரெஷ்னஸ். ரைட்டா? ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு பேர் தான் மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க. எது ஃப்ரெஷ் ஆகிறோம் இல்லையா, அதுக்கு பேர் மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்தியா இந்த ரீசர்ஜென்ட் மறுமலர்ச்சி அடைந்தது எப்போ? 21ஆம் நூற்றாண்டில். அப்போ இந்தியாவின் மறுமலர்ச்சி 21ஆம் நூற்றாண்டில் என்னன்னு பார்ப்போம். The foremost task of India's foreign policy is to enable the domestic transformation of India. அப்போ ஃபார்மோஸ்ட்னு சொல்கிறான். ஃபார்மோஸ்ட் என்னது அப்படின்னா முதன்மையான, அப்படின்னா டாஸ்க்குன்னு வேலை.
அதாவது த ஃபார்மோஸ்ட் டாஸ்க் அப்படின்னா முதன்மையான வேலை ஆஃப் எதனோட முதன்மையான ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, இந்திய வெளியுறவு கொள்கைகளில் முதன்மையான வேலை என்னவென்றால், அதான் சொல்ல த ஃபார்மோஸ்ட் டாஸ்க்னா முதன்மையான வேலை எதில் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, இந்தியா வெளிநாட்டு கொள்கையில் இருந்தது என்னவாக இருந்தது, டு எனேபிள் த டொமஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா. டு எனேபிள்னா செய்ய வேண்டி, அதாவது செய்ய வேண்டி. அப்போ என்னது டொமஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றான். அப்போ இந்தியாவில் உள்நாட்டு மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டி இருந்தது. ரைட்டா, டொமஸ்டிக்னா உள்நாடு, டு எனேபிள்னா செய்ய வேண்டும். அப்போது எதில் டொமஸ்டிக்னா நம்ம இந்தியா உள்நாடுன்னு அர்த்தம். உள்நாட்டில் எதை மாற்ற வேண்டும், டிரான்ஸ்ஃபர்மேஷனை மாற்ற வேண்டும். எதை மாற்ற வேண்டும், இந்தியாவில் உள்நாட்டு மாற்றங்களை ஏற்படுத்துதல் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அப்படி தான் டொமஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியானா இந்தியாவின், டொமஸ்டிக்னா உள்நாட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றங்களை எனேபிளாக உண்டாக்க வேண்டும். புரியுதா? அப்போது இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கையோட முதல் டாஸ்க் ஃபார்மோஸ்ட் டாஸ்க் என்னவாக இருந்தது, இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். எனேபிள்னா ஏற்படுத்த வேண்டும். என்னது டொமஸ்டிக்னா உள்நாட்டு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றங்கள் ஆஃப் இந்தியா, அப்போ இந்தியாவின் உள்நாட்டு மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், எனேபிள். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் தான் முதல் டாஸ்க்காக இருந்தது. அப்போ இந்தியா இருந்தது ஹேஸ் அட்ஜஸ்டட் என்னது சரி செய்தது. ரைட்டா? அட்ஜஸ்டட் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் இன்டென்சிஃபைடு எக்கனாமிக் என்கேஜ்மெண்ட்ஸ் அப்படின்றான். அப்போ இந்தியா ஹேஸ் அட்ஜஸ்டட்னா சரி செய்தது. எதை சரி செய்தது, டு மீட் த நீட்ஸ் ஆஃப் இன்டென்சிஃபைடு எக்கனாமிக் அப்படின்றான். டு மீட் த நீட்ஸ் ஆஃப் இன்டென்சிஃபைடு எக்கனாமிக்ஸ். இன்டென்சிஃபைடு என்னது, அதாவது தீவிரமான பொருளாதார நடவடிக்கைகள். இன்டென்சிஃபைடு எக்கனாமிக் என்கேஜ்மெண்ட் அப்படின்னா இன்டென்சிஃபைடுனா தீவிரமான, எக்கனாமிக்னா பொருளாதார, எனது என்கேஜ்மெண்ட் நடவடிக்கைகள். அப்போது இந்தியாவுக்கு இந்தியா அட்ஜஸ்டட்னா இந்தியா வந்து சரி செய்தது. இதை சரி செய்தது டு மீட் த நீட்ஸ், தேவைகள் நம்மளுக்கு தேவைப்படுச்சப்பா, ஏகப்பட்ட பொருளாதாரம் தேவைப்படுச்சு, அதை சரி செஞ்சிருச்சு. இந்தியா சரி செய்தது டு மீட் த நீட்ஸ், நம்மளுக்கு தேவைகள் உண்டானது. என்ன மாதிரி தேவைகள் உண்டானது, இன்டென்சிஃபைடு எக்கனாமிக் என்கேஜ்மெண்ட்ஸ் அப்புறம் தீவிரமான பொருளாதார நடவடிக்கைகளை சரி செய்தது வித் த வேர்ல்டு அப்படின்னா உலகத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா தீவிரமான பொருளாதார நடவடிக்கைகளை செய்ததுன்னு அர்த்தம். அப்போ கமா போட்டு விச் இஸ் டிசைன்டு, இது வடிவமைக்க டிராயிங் போடுறது இல்லை, அது ஒரு செயல்பாடுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு அர்த்தம். டிசைன்னா செயல்பாடுக்கு கொண்டு வரப்பட்டது. டிசைன் மீனிங் வடிவமைக்கிற வரைதல் தான், ஆனால் இந்த இடத்துல செயல்பாடுக்கு கொண்டு வரப்பட்டது. விச் இஸ் டிசைன்டு டு மீட் த நீட்ஸ் ஆஃப் அன் இன்க்ரீஸ்டு இன்ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல். அப்போ டு மீட் தான் அது சந்திக்க வேண்டி, எதை சந்திக்க வேண்டி, இட் இஸ் டிசைன்னா இது உருவாக்கப்பட்டது. எதனால் உருவாக்கப்பட்டது, அதாவது இது நல்லா கவனிச்சுக்கோங்க, இது கொஞ்சம் இதாக விச் இஸ் டிசைன்னா இது உருவாக்கப்பட்டது, அல்ல டிசைன்னா வரையப்பட்டது, அதாவது உண்டாக்கப்பட்டது. எதற்கு, டு மீட் த நீட்ஸ் ஆஃப் அன் இன்க்ரீஸ் இன்ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல். டு மீட் த நீட்ஸ்னு தேவைகள், ஆஃப் அன் இன்க்ரீஸ்னால் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. இது இன்ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் மூலதனங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கிறதுனோட தேவைகளை இது வடிவமைத்தது. ரைட்டா? டிசைன் வடிவமைத்தது. இன்ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் மூலதனம் போன்ற பொருளாதாரம் எவ்வளோ இருக்குது, அது வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இந்தியாவோட பொருளாதாரம் அதிகமாகிட்டே இருக்குது. அதான் வர வேண்டிய பொருளாதாரங்கள், த இன்ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் மூலதனங்கள், இந்தியாவுக்கு வர வேண்டிய மூலதனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இன்ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் இன்க்ரீஸ்னால் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதை இன்ஃப்ளோன்னு வர வேண்டியது வந்து கொண்டு இருக்கக்கூடிய மூலதனங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கிறனோட தேவைகளை, அது அவங்களுக்கு எதாவது நம்ம செஞ்சாகணும் இல்லையா. இப்போ வெளிநாடு கம்பெனிக்காரங்க வந்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு இடம் கொடுத்தா தான் இங்கே வந்து ஃபேக்ட்ரி ஆரம்பிப்பான். அதுகளை அவனுக்கு தேவையான தேவைகளில் பூர்த்தி செய்து கொண்டு இருந்தது. டிசைனாக செய்தது, விச் இஸ் டிசைனை செய்து கொண்டு இருந்தது. டு மீட் த நீட்ஸ், தேவைகளை. டு மீட்னா அது சந்திக்க வேண்டியது. நீட்ஸ்னா தேவைகளை. ஆஃப் அன் இன்க்ரீஸ்டு இன்ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா இன்க்ரீஸ் அதிகரிக்கக்கூடிய, முதலீடு அதிகரிக்கக்கூடிய தேவைகளை அது செய்தது. அடுத்து டெக்னாலஜி, இது ஒன்றா. ரெண்டாவது டெக்னாலஜிக்கும் செய்தது. ரைட்டா? டெக்னாலஜினா தொழில் வளர்ச்சி, டெக்னாலஜி. அடுத்து நெக்ஸ்ட் மூணாவதாக ஐடியாஸ்னால் யோசனைகள். ரைட்டா? நாலாவதாக இனோவேஷன். அப்போ இனோவேஷன் என்னது, புதிய கண்டுபிடிப்புகள். இதற்கும் செய்தது. மொத்தம் 1 2 3 4 ஃபார் அவர் டெவலப்மெண்ட், நம்மளோட முன்னேற்றத்துக்காக வேண்டி இந்த 4க்கும் இந்தியா வந்து உதவி செய்தது. ரைட்டா? அண்டு
அவர் ரீஎமர்ஜென்ஸ் அஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லீடிங் எக்கனாமிக்ஸ். அப்போ அவர் எமர்ஜென்ஸ் அப்படின்னு சொன்னால் மறு எழுச்சி, நாம் திரும்ப முன்னேற போகிறோம். ஏன்னா முதல்ல ரொம்ப மோசமாக இருந்தோம், அதனால தான் சொல்கிறான். அண்டு அவர் நம்மளோட எமர்ஜென்சினது எழுச்சின்னு அர்த்தம். ரீஎமர்ஜென்ஸ்னால் மறு எழுச்சி, அதாவது எமர்ஜென்சினா எழுச்சி, அதாவது ரீஎமர்ஜென்ஸ்னா மறு எழுச்சி ஆஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லீடிங் எக்கனாமிக்ஸ். அப்போ இந்தியாவின் மறு எழுச்சியானது எப்படி இருந்தது? உலகத்தில் உள்ள ஒன் ஆஃப் த வேர்ல்டு லீடிங் எக்கனாமிக்ஸ், உலகத்தில் உள்ள லீடிங்னா முன்னோடியான பொருளாதாரங்களில் இந்தியாவின் ஒரு மறுமலர்ச்சி இருந்தது. இந்தியாவும் உலகத்தில் உள்ள ஒரு பொருளாதார முன்னோடியாக திகழ்ந்ததுன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு இந்தியா எங்கேஜஸ். அப்போ இந்தியா எங்கேஜஸ்னால் இந்தியா செயல்பட்டது, ரைட்டா? எங்கேஜஸ்னு என்னது? ஈடுபடுத்தியது, செயல்பட்டது. இதில் வித் கரண்ட் குளோபல் சப்ஜெக்ட்ஸ். அப்போ கரண்ட்டுனா தற்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தற்போதைய வித் கரண்ட்னா தற்போதுள்ள, குளோபல்னா உலகளாவிய, விவகாரங்கள் சப்ஜெக்ட்னா விவகாரங்கள்னு அர்த்தம். அப்போ இந்தியா எங்கேஜஸ்னால் ஈடுபடுத்தி கொண்டது, நடைமுறைப்படுத்தி கொண்டது. எதில் ஈடுபடுத்தி கொண்டது? வித் கரண்ட் குளோபல் சப்ஜெக்ட்ஸ். கரண்ட்னா தற்போதைய உலகளாவிய விவகாரங்களில், தற்போதைய உலகத்தில் பிரச்சனைகள் இருக்குன்னு அதுலேயும் இந்தியா தன்னைத்தானே பங்கெடுத்து கொண்டது. ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு சண்டைன்னா கூட இந்தியா போய் நிற்கும். ஏன்டா இப்படி சண்டை வரையின்னு சொல்லணும், அதான் சொல்கிறான். இந்தியா இந்தியா ஈடுபடுத்தி கொண்டது எதில்? வித் கரண்ட் குளோபல் சப்ஜெக்ட்ஸ். கரண்ட் தற்போதைய உலகளாவிய விவகாரங்களில் இந்தியா தன்னை ஈடுபடுத்தி கொண்டது. அண்ட் ஆர்டிகுலேட்ஸ்னு சொல்கிறான், ரைட்டா? ஆர்டிகுலேஷன் என்னது? தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மற்றும் வெளிப்படுத்துகிறது. எதை? இட்ஸ் இன்டர்நேஷ்னல் பாலிசிஸ். அதை ஆர்டிகுலேஷன் என்னது? வெளிப்படுத்துகிறது, ரைட்டா? அதை அந்த மாதிரி விவகாரங்களில் இந்தியா தலையிட்டு மற்றும் மேலும் ஆர்டிகுலேட்ஸ் இட்ஸ் இன்டர்நேஷ்னல் பாலிசி. ஆர்டிகுலேட்ஸ்னு வெளிப்படுத்துகிறது. எதனா? இந்தியாவின் இன்டர்நேஷ்னல் பாலிசி, சர்வதேச கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது. எங்கே? இன் ஆர்டர் டு கெயின், அதாவது இதை பெற வேண்டி. இன் ஆர்டர் டு கெயின்னா இதை பெற வேண்டி, இன்னார்னா அதற்காக வேண்டி, கெயின்னா பெற வேண்டி. ஏ ப்ராமினென்ட் பிளேஸ். ப்ராமினென்ட் என்னது? முக்கியமான இடத்தை பெற வேண்டும். இந்தியா உலகத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பெற வேண்டி இந்தியா என்ன செய்கிறது? தற்போதைய உலகளாவிய விவகாரங்களை தலையிட்டு அது வெளிப்படுத்துகிறது. எதை வெளிப்படுத்துகிறது? தன்னோட இருப்பிடத்தை வெளிப்படுத்துகிறது, முக்கியமான இருப்பிடத்தை வெளிப்படுத்துகிறது. அதற்காக வேண்டி இந்த வேலையை செய்கிறது. அண்டு மேலும் மேக்ஸ் த ப்ரெசன்ஸ் என்னது? தன்னோட இருப்பு. அப்படி செஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்த அப்படி பிடிச்சி வச்சுக்கணும். நான் பெரிய ஆளுன்னு சொல்கிற இடத்த பிடிச்சி வச்சுக்கணும். அண்ட் மேக்ஸ் இட்ஸ் ப்ரெசன்ஸ்னால் அதனோட இருப்பு. இந்தியாவின் இருப்பை ஃபெல்ட் இன் ஆன் குளோபல் ஸ்கேல் அப்படின்றான். அதாவது அதனோட ப்ரெசன்ஸ், அதனோட இருப்பை ஃபெல்ட்டான உணர வைத்தது. ஃபெல்ட் ஆன் எங்கே? யாரை உணர வைத்தது? ஆன் குளோபல் ஸ்கேல். குளோபல்னா உலகளாவிய வடிவங்களில், உலகளாவிய அளவில், ரைட்டா? உலகளாவிய அளவில் இது தன்னோட இருப்பை உணர வைத்தது. அப்படின்னா உலகத்தில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் இந்தியா ஒரு பெரிய நாடு என்று உணர வைத்தது அப்படின்னு அர்த்தம். இட் ஹேஸ் ஜாயின்டு, இது இணைந்தது. இந்தியா குறிக்கு இட் ஹேஸ் ஜாயின்னு இணைந்தது. எதில் இணைந்தது? நியூ குளோபல் குரூப்ஸ் அப்படின்றான். நியூ குளோபல் குரூப்ஸில் இணைந்தது. அப்போ உலகளாவிய அது குரூப்னு என்னது? ஒரு குழுன்னு அர்த்தம், புரியுதா? உலகத்தில் 194 நாடுகள் இருக்குது. அதில் ஒரு 10-15 நாடுகள் சேர்ந்து ஒரு குழு அமைக்கிறது. அதுதான் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியா ஹேஸ் ஜாயின்ட் இணைந்தது நியூ குளோபல் குரூப்ஸ். அப்போ உலகளாவிய குழுவில் இணைந்தது. அந்த குழு எத்தனை இருந்தது? லைக் த குரூப் ஆஃப் 20. அப்போ 20 நாடுகள் சேர்ந்த ஒரு குழு. லைக் உதாரணமாக குரூப் ஆஃப் 20ன்னு சொல்கிறான். குரூப்னா குழு, அடங்கி 20 நாடுகளே அடங்கிய குழு. அதில் இந்தியா ஜாயின் செய்தது. உதாரணம் G20. ஜீனா குரூப், G20ன்னு 20 நாடுகளில் உள்ள குழு. அப்போ இந்தியாவும் ஒரு நாடு இதில், ரைட்டா? அப்போ உதாரணமாக இந்த 20 நாடுகளில் சொல்கிறான் பாருங்கள். இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, ரைட்டா? இதெல்லாம் அந்த 20 நாடுகளில் உள்ள அந்த இல்லை, அது முடிஞ்சு வச்சு 20 நாடு அவன் சொல்லலை. இது அடுத்தது. இது ஃபஸ்ட்டு இட் ஹேஸ் ஜாயின், இது ஜாயின் பண்ணது. இது நியூ குளோபல் குரூப். அப்போ புதிய ஒரு உலகளாவிய குழுவில் இது ஜாயின் செய்தது. அந்த குழு என்னத்தை செஞ்சது? லைக் குரூப் ஆஃப் 20. அப்போ உதாரணமாக அந்த குழு பேர் என்னது? லைக் உதாரணமாக இருந்தது. அந்த குழு என்னது? குரூப் ஆஃப் 20, 20 நாடுகளை கொண்ட ஒரு குழுவாக இருந்தது. அதுக்கு பேர் என்னது? G20 என்ற ஒரு குழு அதில் இணைந்தது. அப்போ ரெண்டாவதாக அது கமா போட்டான் பாருங்கள். ரெண்டாவதாக இன்னொரு குழுவில் இணைஞ்சிருக்கு. எப்படின்னா IBAC என்ற ஒரு குழு இருந்தது, ஒரு அமைத்தாங்க.
அதுலேயும் இணைஞ்சிருச்சு. ஐபிஎஸ்ன்னா இந்த 4 நாடுகளை கொண்ட ஒரு குழு. அப்போ இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, ரைட்டா? இந்த 3 நாடு, சவுத் ஆப்பிரிக்கா, ஆமாம், இந்த 3 நாடுகளை கொண்ட குழு, ரைட்டா? ஐபிஎஸ்ஏ. அப்போ இந்தியா, பிரேசில் 2 நாடாச்சா, அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, இது ஒரு குழு. இந்த 3 நாடுகளை கொண்ட குழுவிலேயே இந்தியா இணைந்தது. அடுத்து நெக்ஸ்ட் இந்த 3வதாக அண்டு என மேலும் பிரேசில் அப்படின்னா இது ஒரு குழு. என்ன குழுன்னு பார்ப்போம். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா, இதுக்கு பேர் பிரிக்ஸ் அப்படின்னா இது 5 நாடுகளை கொண்ட குழு. இதுலேயும் இந்தியா இணைஞ்சிருக்கு, ரைட்டா? இந்த மாதிரி 3 குழுவில் இந்தியா இணைஞ்சிருக்கு. விச் கிவ்ஸ் மோர் ஸ்கோப் ஃபார் இந்தியா டு பிளே எ லார்ஜர் ரோல் இன் குளோபல் அஃபேர்ஸ். இந்த மாதிரி இணைஞ்சதுனால விச் கிவ்ஸ், அதான் சொல்ல, விச் கிவ்ஸ்னு இது வழங்கியது. மோர் ஸ்கோப்னு என்னது? அதிக நோக்கங்களை வழங்கியது, ரைட்டா? இந்த மாதிரி இது 3 குழுவில் மெம்பராக இருக்கிறதுனால அதன் மூலமாக மோர் ஸ்கோப்னு என்ன? நோக்கம். மோர் ஸ்கோப்னா நோக்கத்தை வழங்கியது. ஃபார் இந்தியாவுக்கு அதிகமான நோக்கத்தை வழங்கியது. நோக்கம்னா அந்த ஆற்றலை வழங்கியதுன்னு வச்சுக்கேன். எதற்காக வேண்டிய? டு பிளே எ லார்ஜர் ரோல் இன் குளோபல் அஃபேர்ஸ். அப்போ டு பிளேனா அதாவது செய்ய வேண்டி, விளையாட வேண்டின்னு இல்லை, ஆக்சுவலி விளையாட வேண்டி, இந்த இடத்துல உருவாக்க வேண்டி. டு பிளேனா உருவாக்க வேண்டி. எதை உருவாக்க வேண்டிய? லார்ஜர் ரோல், அப்படின்னா ஒரு பெரிய பங்கை உருவாக்க. எதில்? இன் குளோபல் அஃபேர்ஸ். அப்போ உலகளாவிய செயல்பாடுகளில் ஒரு பெரிய பங்கு வகிக்க இந்தியாவுக்கு இந்த மாதிரி மெம்பராக இருந்தது உதவி செய்தது. அடுத்து நெக்ஸ்ட் இந்தியா குளோபல் செக்யூரிட்டி அடுத்ததில் பார்க்கலாம்.